தற்போதைய உடனுக்குடன் நிரலை மயிலாடுதுறையில் ஆபத்தான முறையில் சரக்கு வாகனத்தில் செல்லும் பள்ளி மாணவர்களுடைய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. சரக்கு வாகனத்தில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பற்றிய உடனுக்குடன் நிரலை பழவேலங்குடி, நெடுமருதூர், கோடங்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அரசு பேருந்து சரிவர இயக்கப்படுவதில்லை என்பதால் சரக்கு வாகனத்தில் தற்போது மாணவர்கள் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பேருந்துகள் சரிவர இயக்கப்படவில்லை என்பதால் சரக்கு வாகனத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது மயிலாடுதுறையில். குறித்த கூடுதல் தரவுகளோடு மயிலாடுதுறையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. வணக்கம் சுந்தரமூர்த்தி. தற்போது பேருந்துகள் சரிவர இயக்கப்படாததால் சரக்கு வாகனத்தில் பள்ளிக்கு பயணிக்கக்கூடிய மாணவர்களுடைய அவல நிலை ஏற்பட்டிருக்கு. இது குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர்ல துவங்கி கடக்கம், பழவேலங்குடி, நெடுமருதூர், கோடங்குடி, செருவியூர், முளைப்பாக்கம், மூங்கில் தோட்டம் வழியா மயிலாடுதுறைக்கு நகர பேருந்து 9ஆம் நம்பர் நகர பேருந்து சென்று வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மினி பேருந்து ஒன்றும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மினி பேருந்துகள் மற்றும் நகர பேருந்துகள் அனைத்தும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளின் நலனுக்காக காலை வேளையில் மணி 8:30 மணி முதல் 9 மணிக்குள் இயக்கப்பட வேண்டும். அப்படித்தான் இயங்கி வந்தது. கடந்த சில நாட்களாக இந்த பேருந்துகள் சரியான நேரத்திற்கு வருவதில்லை. ஒன்று 8 மணிக்கு முன்னதாகவே அந்த பேருந்துகள் வந்து சென்று விடுகின்றன, இல்லைன்னா 9 மணியை கடந்த பிறகு தாமதமாக வருகின்றது. இந்த பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளி செல்வதற்கு, அதாவது அருகிலுள்ள கிராமங்களில் வந்து நடுநிலை பள்ளி வரை தான் இருக்கும். உயர்நிலை பள்ளிக்கோ மேல்நிலை பள்ளிக்கோ பயில வேண்டும் என்றால் அவர்கள் மயிலாடுதுறையை தான் நம்பி இருக்கிறார்கள். மயிலாடுதுறைக்கு வருவதற்கு நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் வருவதற்கு இந்த பேருந்துகள் மட்டுமே ஒரே சோர்ஸா இருக்கு. ஆனா அந்த பேருந்துகள் வந்து சரிவர இயக்கப்படாத காரணத்தினால இருசக்கர வாகனம் வைத்திருக்கும் ஒரு நடுத்தரமான வசதியை சேர்ந்த குடும்பத்தினர் வந்து இருசக்கர வாகனத்துல வந்துடுறாங்க. ஆனா ஒரு வசதியும் இல்லாத ஏழை எளிய மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த கிராமங்களுக்கு எல்லாம் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அவ்வளவு தூரம் நடந்து ஸ்கூலுக்கு வர முடியாத நிலைமையில அவ்வழியே விவசாய பணிகளுக்கு செல்லக்கூடிய சரக்கு வாகனங்கள்ல கெஞ்சி கூத்தாடி லிப்ட் கேட்டு அதுல வராங்க. அப்படி வரும்பொழுது ஒரே வாகனத்துல ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் சின்னஞ்சிறுமிகள் வந்து அதுல ஏறிக்கிட்டு வராங்க. சாலை இன்னைக்கு இருக்க கண்டிஷன்ல ஒரு தாமதமா எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. ஆனா அரசாங்கம் இந்த நேரத்துல நாங்க விலையில்லா பேருந்துகள் விடுறோம், மாணவ மாணவிகளுக்கு தரோன்னு ஒரு விளம்பர பலகை தான் வச்சிருக்காங்களே கூடிய உரிய நடவடிக்கை எடுக்கல. இது வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையை ஏற்படுத்துறதா இந்த காட்சிகள் தற்போது வைரலா பரவி வந்துட்டு இருக்கு சூர்யா. உடனடியா சரியான நேரத்துக்கு மாணவ மாணவிகளுக்கு பேருந்துகள் இயக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. சொல்லி அரசு பேருந்துகள் சரிவர இயக்கப்படாததால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.